வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய முரண்பாட்ட பத்தி அலச போறோம். ஏத்தர் எனர்ஜி இந்தியா எலக்ட்ரிக் வாகன சந்தையில எல்லார் கவனத்தையும் ஈர்த்த ஒரு கம்பெனி. ஆனா இவங்களோட எண்களை பார்த்த தலை சுத்துது. வெளியில தெரியாத அந்த 35,872 கோடி ரூபாய் மர்மத்துக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 35,872 கோடி ரூபாய். ஆமாங்க, நிஜமாதான் சொல்றேன். மே 6, 2026 நிலவரப்படி ஈத்தர் எனர்ஜியோட ஒரு பங்கின் விலை 953 ரூபாய். அந்த அடிப்படையில கம்பெனியோட மொத்த மார்க்கெட் கேப் இந்த பிரம்மாண்டமான தொகையை தொட்டிருக்கு. இது பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட எதிர்காலத்து மேல எவ்ளோ பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா புரியுது. ஆனா கதை இங்கதான் சுவாரஸ்யமாகுது. இவ்வளவு பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி 2026ஆம் நிதியாண்டுல எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லாபமே இல்லங்க, 517 கோடி ரூபாய் நஷ்டம். இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? லாபமே இல்லாத நஷ்டத்துல ஓடுற ஒரு கம்பெனிக்கு பங்குச்சந்தை ஏன் இவ்ளோ பெரிய மதிப்பு கொடுக்குது? இதுக்குள்ள என்னதான் இருக்கு? இது கண்டுபிடிக்க இந்த மர்மத்தை நம்ம 4 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல வளர்ச்சிக்கான காரணங்கள், அப்புறம் ஃபைனான்ஷியல்ஸ்ல இருக்கிற ஆபத்துகள், ஃபேக்டரி 3.0ல இருக்கிற தடைகள், கடைசியா நாம எடுக்க வேண்டிய முடிவு. முதல்ல இவங்களோட அசுர வளர்ச்சி மற்றும் சந்தை உத்வேகத்தை பத்தி பாத்துடலாம். அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஏன் இவங்க மேல இவ்ளோ பாசிட்டிவா இருக்காங்கன்னு பாப்போம். இந்த வளர்ச்சி சும்மா சாதாரண வளர்ச்சி கிடையாதுங்க. டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. 2வது காலாண்டிலிருந்து 4வது காலாண்டுக்குள்ள வருவாய் 897 கோடியிலிருந்து 1174 கோடி ரூபாயா ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல கண்டிருக்கு. இது வெறும் சேல்ஸ் நம்பர் மட்டும் இல்ல, இவங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் மார்ஜின் 18% 25% உயர்ந்திருக்கு. இது கம்பெனியோட சூப்பரான செயல்பாட்டை காட்டுது. ஏதரோட உண்மையான மேஜிக் எங்க இருக்கு தெரியுமா? வெறும் ஹார்ட்வேர்ல இல்ல, சாஃப்ட்வேர்ல. ஏதர் வண்டி வாங்குற 93% கஸ்டமர்ஸ் அவங்களோட ஏதர் ஸ்டாக் ப்ரோ சாஃப்ட்வேர் சந்தாவை காசு கொடுத்து வாங்குறாங்க. வெறும் 7% பேர் மட்டும்தான் இதை வேண்டான்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, வண்டி விக்கிறப்போ மட்டும் இல்லாம இந்த சாஃப்ட்வேர் மூலமா தொடர்ந்து ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளத்தை கொடுக்குது. இவங்களோட விற்பனை வேகம் நிஜமாவே பிரமிக்க வைக்குது. 2026ல மட்டும் வால்யூம் 69% ஏறிருக்கு. குறிப்பா Q4ல 83,418 வண்டிகள் வித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 18.6% உயர்ந்திருக்கு. குறிப்பா நம்ம தென்னிந்தியாவில 23.5% ஷேர் வச்சு கெத்து காட்டுறாங்க. புதுசா வந்த ரிஸ்டா மாடல் ஃபேமிலி ஆடியன்ஸா அப்படியே கவர் பண்ணிடுச்சு. இதுக்கெல்லாம் மேல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, முதன்முறையா பாசிட்டிவ் ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மாபெரும் மைல்கல்ல எட்டியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நாம ஃபினான்ஷியல்ஸ் பக்கம் போக போறோம். இங்கதான் பல ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது அபாய குறைகள் ஒளிஞ்சிருக்கு. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய நிதர்சனம் என்னன்னா, ஈதர் லாபமும் இல்லாம நஷ்டமும் இல்லாம அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட தொடணும்னா மாசத்துக்கு குறைஞ்சது 50,000 வண்டிகளையாவது விற்கணும். இவ்ளோ சாதனை பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் இந்த 50,000 அப்படிங்கிற டார்கெட்டை அவங்களால இன்னும் கன்சிஸ்டன்டா ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஒத்து கவனிங்க. பல சிவப்பு கொடிகள் பறக்கும். ஈவி பை சேல்ஸ் 9.5 மடங்கா இருக்கு. ஒரு நஷ்டத்துல போற கம்பெனிக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகமான விலைங்க. ROCE -19.8%, ROE -33.4% ரொம்பவே நெகட்டிவான நம்பர்ஸ்ல இருக்கு. கூடவே தங்களோட சக போட்டியாளர்களை விட 110% அதிக பிரீமியத்துல இவங்களோட பங்கு வர்த்தகமாகுது. சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைய ஷேர் பிரைஸ் கம்பெனியோட உண்மையான வருமானத்தை விட எதிர்காலத்துல இவங்க பெரிய ஆளா வருவாங்க அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில தான் நிக்குது. அடுத்ததா ஏத்தரோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய ஃபேக்டரி 3.0 எக்ஸிகியூஷன் பிரச்சனை பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் சர்க்கிள் நடந்திருக்கு. IPO வந்தப்போ மகாராஷ்டிரால ஃபேக்டரி 3.0 கட்டுறதுக்கு 927 கோடி ரூபாய் செலவு பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? மார்ச் 2026 வரைக்கும் வெறும் 140 கோடி மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற தேதியும் அக்டோபர் 2026க்கு தள்ளி போயிடுச்சு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, IPO மூலமா திரட்டப்பட்ட சுமார் 1,617 கோடி ரூபாய் பணம் அப்படியே பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல தூங்கிட்டு இருக்கு. இது நிர்வாகத்தோட எக்ஸிகியூஷன்ல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க வெளிச்சம் போட்டு காட்டுது.
புது ஃபேக்டரி தாமதமாகறதால ஏத்தர் இப்போ முழுசா அவங்களோட ஓசூர் ஃபேக்டரியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம். அங்க வருஷத்துக்கு அதிகபட்சமே 4,20,000 வண்டிகள் தான் தயாரிக்க முடியும். சந்தையில டிமாண்ட் எகிரினாலும் இவங்களால அதுக்கு மேல வண்டி கொடுக்க முடியாது. இந்த நெருக்கடியான நேரத்துல டிவிஎஸ் 24.4% மார்க்கெட் ஷேர் வச்சு ராஜாவா உட்கார்ந்திருக்காங்க. பஜாஜ் கிட்ட 23,000 கோடி ரூபாய் கேஷ் இருக்கு. ஓலா கொஞ்சம் சறுக்குன இந்த நேரத்துல ஏற்படுற மார்க்கெட் இடத்த ஏத்தர் தன்னோட கெப்பாசிட்டி பிரச்சனையால இந்த பெரிய கம்பெனிகள் கிட்ட இழுக்க வேண்டிய நிலைமை வரலாம். இதுக்கு நடுவுல அரசாங்கத்தோட பிஎம் இ-டிரைவ் மானியத்தில் இருக்கிற குழப்பங்கள் வேற ஒரு கூடுதல் சவால். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸா நாம என்ன முடிவெடுக்கிறது? இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்கோர் கார்டு நாம இதுவரைக்கும் அலசின எல்லா தரவுகளோட மொத்த சுருக்கம். சேல்ஸ் மொமெண்டம், மேனேஜ்மெண்ட் நேர்மை, வளர்ச்சியோட தரம், இதுக்கெல்லாம் நாம நல்ல மார்க் கொடுத்து கிரீன் சிக்னல் கொடுக்கலாம். ஆனா பிளானை எக்ஸிக்யூட் பண்றது, மார்க்கெட்ல இருக்கிற தனித்துவ பலம், இதெல்லாம் நடுத்தரமான ஆம்பர் சிக்னல்ல இருக்கு. கடைசியா ஃபைனான்ஷியல்ஸும் வேல்யூவேஷனும் அது ரொம்ப ஆபத்தான ரெட் சிக்னல்ல இருக்கு. இந்த அனாலிசிஸ் மூலமா கிடைக்கிற தெளிவான நியூட்ரலான கன்க்ளூஷன் என்னன்னா ஹோல்ட். இது அக்ரெசிவான growth பெட், ஆனா கண்டிப்பா ஒரு வேல்யூ பை கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். ஆனா 953 ரூபீஸ்ங்கிற இந்த அதிக விலையில புதுசா என்ட்ரி ஆகுறது தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை உங்களால ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும், எவ்வளவு ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்லன்னா மட்டும் நீங்க யோசிக்கலாம். மத்தபடி கம்பெனி ஈபீட்ட பிரேக் ஈவன் ஆகிறது வரைக்கும் அல்லது ஃபேக்டரி 3.0 முழுசா செயல்பட ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்க்கறது தான் ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு புத்திசாலித்தனம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுல நிக்குது. ஏத்தர்கிட்ட சிறப்பான டெக்னாலஜி இருக்கு, மக்கள் மத்தியில வண்டிக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா டிவிஎஸ் பஜாஜ் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் மார்க்கெட்டை முழுசா ஆக்கிரமிக்கிறதுக்குள்ள ஏத்தரால் தங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டியை உருவாக்க முடியுமா? அதற்கான நேரம் அவங்க கிட்ட இருக்கா? இந்த இந்திய எலக்ட்ரிக் வாகன போர்ல அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலசல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான அனாலிசிஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.